வயசாயிடுச்சுடா. வீசாயிச்சா? வயசாகி போச்சுடா. தாத்தா இல்ல ஏக்கண்டா. தாத்தா இந்த காலத்துல கூட உனக்கு ஏக்கம். ஆமா. ஐயா பழமை சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தால காரம் போகாது, புளியாமரம் போறியா இருந்தாலும் புளிப்பு மாறாது. சுடுகாட்டுக்கு போக ஆசை இருக்கா எல்லாருக்கும். எங்க அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க. கர்ப்பமா வயிறு வலியா? ஐயா ஏண்டா ஆயா பாரு சத்தமா சொல்லுடா. அதைய தூமை. எங்க அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க. கருப்பம் கருப்புக்குமா? கர்ப்பம் கர்ப்பம். என்னடி சொல்ற? சொல்லுடா. ஓ ஐயோ என்னடா? எங்க அம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. சாப்பிட்டியா? ஏய் சாப்பிட்டியாடா? தொண்டை வர மத்ததான் லீவு கேட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் வீட்டுக்கு மேலதான் சாப்பிட்டேன். என்னடா சாப்பிட்டா? சாம்பார் ரசம். உன் தாக்காரக்க உருளைக்கிழங்கு 1 கிலோ ஒண்டியா துணிய. சத்தமா பேச. எப்படி கத்துறான் பாரு தூவேன். என் ஜக்காந்தி பெத்தது பேச்சு கை உள்ள நேரம் கத்தினுங்க அந்த எங்க அம்மா. அடிக்கடி தூக்கி தூக்கி மார்கழி மாசம். ஏய் வாயில வா புத்து மாதிரி வர சக்காத்தி பண்றியா? சத்தமா பேசுனாடா தூமை. எங்க அம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. கருப்பு மணிய இந்த பக்கம் வாடா. இப்படி வாடா. சொல்லுடா. எங்க அம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. நிலாவுல இந்த தூமைக்கியா? என்ன சொல்ற இந்த தூமை பையன்? தெரியல உனக்கு. என்னடா சட்டி கை மூஞ்சில சலக் சலக் கொடுத்தோம். தூமை கிராஸ் சட்டி கழுவி சலக் சலக் போட்டேன். கேட்காத கால வந்து அப்படி கட்டுறான். மெடிக்கல் லீவ் கேட்டு எது கொண்டு வர மாட்டேன். என்ன ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கோ. ஓ உங்க அம்மா கர்ப்பம் பாக்குறாளா? எங்க அம்மா வயசாகி போன எனக்கு அப்பவே தெரியண்டா. அப்பே உன் சித்தப்பா கூட அடிக்கடி 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 தர்பூசணி தோட்டத்துல வேலை செய்யும் போதே தெரியும் உன் அம்மா கர்ப்பமா இருப்பான். அதே வேலைதான் எங்க அம்மாவுக்கு. வயசான காலத்துல நொண்டு தடி வச்சு நடக்குது போயிரு. அது கர்ப்பமா இருக்கும் உனக்கு. என்னடா மகாராணி அம்மா இருக்கிறாங்களா? மகாராணி அம்மா. ஓ மகாராணி அம்மா கர்ப்பமா இருக்கிறாளா? அத்தை சொல்ற தடவை வந்துதா. இவ்வளவு நேரம் என்னதான் சொல்லிங்க போட்டேன். அம்மா எங்க இருக்கிறாங்க? அம்மா அரண்மனையில இருக்கிறாங்க. போயிட்டா போ. ஐயா மூதாட்டி வந்துட்டாங்க. அப்படியா? பாக்கத்துக்கு. அம்மா வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா இந்த மகராணி பட்டணத்தில் என்னுடைய மனைவி இந்திராணி சில நாட்கள் கழித்து முதல் குழந்தை பிறந்த பிறகு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து இப்போது நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். ஆனால் அரண்மனையில் இருக்கிறார். இப்போது இடுப்பு வலியோடு துணிக்காக சுகப்பிரசமாக ஆக வேண்டும். அம்மா அரண்மனைக்கிறாங்களா? பார்த்து ஒருத்தர் போய் இட்டும் போ. குடுத்து பழக்கம் படுத்துறேன்.
தண்ணி தெளிந்த முண்டை அவனை போட்டு பார்த்து செய்யலாம் என் அம்மாவை. பாட்டி இடுப்பு வலிக்குது பாட்டி மின்னல் மின்ற மாதிரி 7 மணிக்கெல்லாம் உள்ள கூட்டு போயிட்டீங்க வீட்டுக்காரங்க. அப்பெல்லாம் வலிக்கல இடுப்பு. என்ன பாட்டி அப்படி சொல்றீங்க? வாடா 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 என்னும்போது 11 தடவை பாதா பால் கொடுக்குறியா மூட்டுக்காரங்க. என்ன பண்றது பாட்டி? அது இந்த மாதிரி வந்து முடியும் எனக்கு தெரியாது. அப்பா ஐயோ! அப்பா ஐயோ! அப்பா படு ஐயோ! ஏய் மகரே நமக்கு கொஞ்சம் தலை திரும்பி குடிச்சிடா. கொஞ்சம் தலை திரும்பி குடிச்சு நான் சோ பார்க்குறேன். இந்த ஊர்ல எதனா தூம இருக்கிறானா பஸ். தூங்குயா ஆமாடா. டேய் வாடா இங்க. யாரும் அடிக்கு போறாங்க. சக்காத்து எப்படி நிக்குது பாரு. இவன் அப்பனுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். இவங்க ஆத்தாளுக்கு நான் தான் பார்த்தேன். இவனுக்கும் நான் தான் பார்த்தேன். இடுப்பு வலிக்குது சீக்கிரம் பாட்டி. பிரசவம் பாக்குறேன்னு சொல்றீங்க. சாமான் எதனா வேணுமா? ஏய் இப்படி வா. இந்த ஊர்ல என்ன போல பிரசவம் பார்க்க எந்த ஒரு சக்காத்துக்கு கிடையாது தைரியம். சரி நீ எத்தனை பிரசவம் பாத்துக்கிற? இது வரைக்கும் 99 பாத்துக்கிறேன்டா. பாத்து எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? 98 மேல இருக்குது. இது 100 ஆகுது. மேலனா எங்க இருக்குதா? 98 மேல வயசுல மேல படிக்குது. மேல அயல் நாட்டுக்கு போய் வெளிநாட்டுல படிக்கிறாங்களா? 100 ஆகுதுன்னா இருக்குமா? 99 ஆகுதா? எதனா தூம இருந்தா துணி பிடிக்க கூடு. ஜக்காத் படி. வாடே ஐய் கத்த மட்டும் தெரியும் வர மாட்டீங்க. ஐயோ பாட்டி பிரசவம் பார்க்கலான்னு குஞ்சடா. இந்த தன்சா இருக்குது பாரு சக்காத்து பத்துதா. பின்னாடி கத்தி விடுதுடா. நானே அதான் யாரு அவ்வளோ முக்காடு போட்டு பண்ணில உட்காந்து ஓட்டியாச்சு ஏந்து வரீங்களா சக்காத்து அது பாதி வரவே இல்லை நீ பாதி. அம்மா நீ எப்படி பண்றேன்னு நான் பாக்கட்டா? ரெண்டாவது கத்தி உள்ள ஐயோ ஆயா ஐயோ என்ன ஐயோ என்ன அப்பே ஓய் இந்த சக்கரத்துக்கு பிரசவம் பார்க்க போறதா அவளுக்கு பிரசவம் பார்க்கணும் இல்லையா என் உயிர் போயிட போத்துறா. அவ வலி தாங்க முடியாம என்னை எட்டி வச்சாளா அங்கிருந்து நான் வந்து இங்க உயிர்ந்த போறியா இந்த தூமக்கிறான் போரு ஜாக்கெட் உள்ள கை ஓடுறான். ஜாக்கெட் உள்ள கூட தேங்காய் மூடி தானே இருக்கான். ஆமா இவனை வச்சுட்டு குடும்பம் நடத்துற சக்காத்தி யாருக்கு ஜாக்கெட்ல கை ஓடுறாங்க தூம ஜாக்கெட் கை ஓடுறான். தவறை எடுக்காத பாட்டி. என்னால வலி தாங்க முடியல. ஐயோ அவளுக்கு என்ன தெரியும் எட்டி பாக்குறாங்க வெத்தலை பாக்க ஒழுங்கா போட்டு இடிக்க தெரியாது என் சக்காலத்துக்கு அவளை என்னோட பாக்குறாவா நீ எத்தனை பாத்துக்கிற 98 பாத்து எல்லாம் மேல இருக்குது. வாடா
அப்ப குழந்தை தலை திரும்பி போச்சுடா. அதனால அம்மா வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. மடமடன்னு ஓடிய மடமடன்னு ஓடிய இந்த ஊர்ல எதனா நாட்டார் கடை இருந்தா கொட்டைப்பாக்கு வாங்கிடுவா. ஆமா, பட்டுப்பாக்கு வாங்கினது என்ன பண்ண போற? கொட்டைப்பாக்கு எதுக்கு தெரியாதையா தூம அம்மாக்கு கடா பள்ளியில வச்சு கடுக்குன்னு கச்சாடா. கடுக்குன்னு கச்சா புள்ள அப்படியே புடுக்குன்னு வெளியே வந்துட்டா. உனக்கு யாரு கத்து கொடுத்தது? பிரசவம் பாக்குறதுக்கு தாத்தா தாத்தா கூட பிரசவம் பாப்பாரு. கொட்டைப்பாக்கு இல்லைன்னா மடமடன்னு ஓடிய எங்க 2 தாரு செவ்வாய் வாங்க வா சைலண்ட். அவன் பெத்து போட்டு அஜய் தூமிக்கு கடைக்கு போய் 2 டசன் செவ்வாழை தயார் வாங்கிடுவா. அதை வாங்கி வந்தா என்ன பண்ணுவீங்க? வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு அம்மா வாயில வச்சா அப்படியே புள்ள வழிக்கிட்டு வந்துருண்டா. அம்மா வாயில வைக்கா வாழைப்பழம் வாங்கி வந்து படாக்குன்னு வந்துருமா குழந்தை. வாழைப்பழம் கிடைக்காது இப்ப. அதுதான் என்ன டைம் என்ன ஆகுது, என்னாச்சு கிடைக்கும் உனக்கு? அப்படி இல்லைன்னா இந்த ஊர்ல எதனா தூமை பொடி போட்டு பொடி வாங்கினேன். பொடி வாங்கி வந்து என்ன பண்ணுவா? உமா பொடிடா. உமா உமா பொடியா? அம்மாவோட மூக்குல பொடிய வச்சாச்சுக்கா அம்மா ஹச்சிக்கன் தும்முனா அப்படியே புள்ளத்தோட புடிச்சுட்டு வந்துருண்டா. ஐயோ உனக்கு நல்லதான் சொல்லி கொடுத்துக்கிறாரு போல உங்க தாத்தா பிரசவம் பாக்கிறதுக்கு. வேற எதனா ஐடியா இருக்குதா? வேற இல்லடா, அம்மாக்கு எப்படி இருந்தாலும் பிரசவம் பார்க்கணும். குழந்தை தளத்துக்கு போச்சுட்டா குடி சுத்திக்குது. சரி கவுண்ட் பாத்து குடி. என்ன நடக்குதுங்க? தண்ணி எட்டடா. நீ பெத்திருப்ப 12 பெத்திருப்பேன். இவ்வளவு ரத்தமா வச்சு அம்மா கிட்ட போது பாரு. இதை பெத்த இதை வீட்டுக்காரங்க மன்னரேங்கடா மன்னரா மனைவி இந்திராணிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? ஐயா, நல்லபடியா குழந்தை பிறந்து செய்ய. ஆமா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அதே பிற பாக்குறத பொட்டு போறான். ஐயோ, இல்லைன்னா பொட்டியா கெடாவான்னு போறான். பொண்ணு சமானமாக்குதுடா. அது டபுள் டக்கரா இருக்கு. ஐயா, புண்ணு போறதுக்குது. புண்ணு போறதுக்குது. என்னயா புண்ணுடா. இங்க புண்ணு வருதுயா? பொண்ணு போறதுக்கு பொண்ணு பொண்ணு பெண் குழந்தை. ஆமாயா. ஏய், பொம்பளை பொண்ணு போறதுக்கு பெண் குழந்தை. ஆமா. அதாவது எனக்கு முந்தி பிறந்தது ஆண் குழந்தை, இரண்டாவதாக பிறந்திருப்பது பெண் குழந்தை. ஆண் ஒன்று பெண் ஒன்று. இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் குறை என்பது கிடையாது, செல்வத்திலும் குறை என்பது கிடையாது. என்னுடைய மனைவி சுகப்பிரசவம் தானே? அப்படின்னா சுகப்பிரசவமாச்சா? தொடவை எதா பார்த்துச்சு. சரி, அப்படி இருந்தாலும் இப்போ என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறார்? ஓ, அத்தை கவனிக்கலன்னா நான் பாரு
ஆனா தூக்கிட்டு போறதுக்கு தான் ஜேசிபி வரணும் போல இருக்கு. ஏம்மா டேய் மகாராணி ஏம்மா முன்னாடி போறல ஒண்ணுமா தூங்குறங்க மூச்சு வருதாட்டு பாரு. மூச்சு வரல மாட்டோம் ஏம்மா ஏம்மா ஐயோ நாயா ஏன் ஊம்பி ஆய்வு நடக்குதா? ஏய் தேம்பி தேம்பி ஆய்வு. மகாராணி அம்மா என்ன ஊம நாடகம் ஆடுறீங்களா? டேய் என்னடா ஆச்சு கம்பெனி தானே பாரு. கம்பெனி பாரு. நான் ஒண்ணும் பண்ணலையே. என்ன வாய தரக்க மாட்டேன். பாப்பா சொல்ல மாட்டேன். என்ன ஆமாம் இன்னும் மயக்கம் தெரியவில்லையா மயக்கத்தில் இல்லைங்க அம்மா இந்த பொண்ணு இருக்குது பாத்தியா இந்த பொண்ணு என்னுடைய மகள் இந்த பொண்ணு பிறந்த நேரமோ என்னமோ தெரியல ஆ. மகாராணி அம்மா செத்து போயிட்டாங்க ஐயோ!